ஹாய் வியூவர்ஸ். நம்ம தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. உண்மையாகவே ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. நேற்று இப்போ அதிமுக எம்எல்ஏ இன்னொருத்தர் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்படி வரிசையாக ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஏதோ ஒரு எம்எல்ஏ 1-2 பேர் இறந்தாங்கன்னு தான் இடைத்தேர்தல்னு வரும். இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு இடைத்தேர்தல்னு வந்துடும் போல இருக்குது இருக்கிறவங்களுக்கே. இவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்கன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழக மக்களை முட்டாளாக நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க கட்சியை முட்டாளுங்கள் நினைக்கிறாங்களா? இப்போது நேற்று அந்த விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. கரூரில் அந்த இன்சிடெண்ட் நடந்தபோது ஆளாக போய் நின்னது இவர் தான். டிஎம்கே மினிஸ்டர்ஸோ சிஎம்லாம் கூட போகலை. இவர் தான் முதல்ல போய் நின்று நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அதெல்லாம் பார்த்தேன். ஆனால் எல்லாமே ஒரு சுயநலமாக அவங்களுக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் இவங்களாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்குது. நீங்கள் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே. பட் நீங்கள் அதுக்காக உங்கள் கட்சியை கன்வின்ஸ் பண்ணுங்கள். முந்தி ஓபிஎஸ் வேணான்னு அவரை தூக்கி போட்டுட்டு எடப்பாடியை கொண்டாந்தீங்க. அப்போ எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு வேறு யாரையாவது கொண்டு வாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதை எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்கணும். எல்லாமே சுயநலமாக இன்றைக்கி தாவேக்கா வின் பண்ணிருச்சு, ஆட்சியை பிடிச்சிருச்சுன்ன உடனே அங்கே போய் ஏதாவது கிடைக்காதா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வரிசையாக பண்ணிக்கிட்டு இருந்தா மக்களுடைய இப்போ வரிப்பணம் எவ்வளோ வீணாக போகுது. எத்தனை கோடி இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இவங்கெல்லாம் போய் மறுபடியும் என்னன்னு சொல்லி ஃபேஸ் பண்ண போகிறாங்க பப்ளிக்கை. நீ அதிமுகவில் நான் மறுபடியும் அமைச்சர் ஆயிடுவேன், ஏடிஎம்கே வந்துடும் ரூலிங்க்கு, நான் உங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டிருந்துருப்பீங்க. இப்போ போய் என்னன்னு கேட்க போகிறீங்க? என்னை பொறுத்தவரையில் விஜய் ஓகே நான் புது அரசியல் கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா இவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கோங்க, ஆனால் உங்கள் கட்சி ஆளுங்களுக்கு தான் நீங்கள் சீட் கொடுக்கணுமே ஒழிய இந்த மாதிரி மாற்று கட்சியிலேருந்து தாவனவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். எலெக்ஷன் கமிஷனும் மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த மாதிரி நினச்ச நேரம் ரிசைன் பண்ணுறவங்களுக்கு அது ஆப்ஷன் இருக்கக்கூடாது. இல்லை ஒரு 3-4 வருஷம் இவங்களால் எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் இல்லாமல் மக்களுடைய நம்பிக்கையை எல்லாத்தையுமே இவங்க வீணடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். அதாவது ஒருத்தன் கூட்டணி ஆட்சின்னு ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போட்டது இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனையாக நிற்குது பார்த்தீங்களா? அதனால தான் இந்த கூட்டணி ஆட்சின்றதெல்லாம் தவறுன்றது. ஏன்னா ஊழலை விட இன்றைக்கி இது பெரிய பூதகரமாக நிற்கிது. இன்னும் எத்தனை பேர் ரிசைன் பண்ணிவிட்டு இன்னும் என்னென்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, விஜய் வரட்டும், ஃபுல் மெஜாரிட்டியாக வரட்டும். இவங்க ரிசைன் பண்ணுற பொசிஷனில் அவர் தாவேக்கால ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவர் மெஜாரிட்டி வாங்கிக்கிட்டோம், அதில் தவறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சுயநலவாதிகளுக்கு சீட்டு கொடுத்து அப்போ விஜயும் தனித்துவம் மிக்கவராக இல்லை, நான் புதுசாக ஒன்று பண்ணுறேன்றதில் அது செட் ஆகாது. அந்த வகையில் இது கரெக்டாக வராது. பொதுவாக வரைக்கும் இது பொதுமக்களை ஏமாத்துகிற விஷயம். இவங்கெல்லாம் இப்படி ரிசைன் பண்ணி மறுபடியும் எலெக்ஷன் வர வைக்கிறது ஆரோக்கியமான அரசியலாக எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்திய அரசியல் சாசனத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரிலாம் ரிசைன் பண்ணிவிட்டு தேவையில்லாத எலெக்ஷனை மக்கள் மேலே திணிக்கிறவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பில்லாத மாதிரியான ஒரு மாற்றத்தை தமிழக அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியல்லையே மாற்றத்தை கொண்டு வரணும். ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டியவங்களும் இந்த அரசியல்வாதிங்க தானே. இவங்க எங்கே செய்ய போகிறாங்க? காங்கிரஸ் நீட்டு கொண்டு வர ட்ரை பண்ணிச்சு. அதுக்குள்ளே பிஜேபி அதை ஸ்ட்ராங்காக நீட்டுன்னு கொண்டு வந்தது. காங்கிரஸ் தான் ஆதார் கார்டுக்கு முயற்சி எடுத்தது. பிஜேபி அதை ஃபுல் ஸ்விங்கில் கொண்டு ஆதார் கார்டை கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. ஓகேவா? சும்மா பேருக்கு அவன் வேறு நான் வேறேன்னு சொல்லிக்கிறாங்களே விட எல்லா அரசியல் கட்சிகளும் சுயநலவாதிகளாக அவங்களுக்கு ஏற்றதை மட்டும், அவங்க முன்னேற்றத்தை மட்டும் கணக்கெடுத்து தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு அரசியல் சாசன மாற்றம் ஏற்பட்டாலே ஒழிய மக்கள் நம்ம என்றைக்குமே ஏமாளிகள் தான். இப்போ வரப்போகிற இடைத்தேர்தலையாவது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் எனக்கு யார் எம்எல்ஏவாக வரணுன்றதை பார்த்து ஓட்டு போடணும். நம்ம என்றைக்கு இந்த சிஎம் தான் எனக்கு இந்த சிஎம் தான் வேணும்னு நம்ம ஓட்டு போடுறதை விடுறோமோ அன்றைக்கி தான் உண்மையான மாற்றம் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இந்த ஆள் சுயேட்சையாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு இவன் எம்எல்ஏவாக வரட்டும், இவன் என் தொகுதியை நல்லா வச்சுக்கிட்டா போதும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகுதியும் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே கண்டிப்பான மாற்றம் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?